ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜிஎல் எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். என்ன என்ன பண்றீங்க எஸ்எஸ்சி? எவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க? இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணலாமா? பசங்கெல்லாம் வந்து உறைஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. என்னடா இது டக்குன்னு வந்து பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, 20 கொஸ்டின் தானா அப்படின்ட்டு. அதை நான் ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சா தெரியும். நம்மளோட அட்மிட் கார்டு எது நம்மளோட அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2க்கு நடுவில் ஒரு கோடு வரும். அந்த கோடை விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாம இங்க பாருங்க, 20 மார்க் 20 கொஸ்டின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் வராது. எவ்வளவுனா 25 கொஸ்டின், இங்க 25 கொஸ்டின், இப்படிதான் வந்து வரும். சரியா? அதாவது பாம் பக்ரியா மாறிட்டாங்க. ஒரே ஒரு எரர் தான், அதாவது இந்த மாதிரி ஒரு நம்பர் எரர் தான். அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றது, இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் 2024ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான். சரியா? அந்த நோட்டிபிகேஷன் தான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுல இருக்கக்கூடியதை பாருங்க. 20 ஆப்டி, 20 ரீசனிங், 25 ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் 25 வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ஸோ அதனால வந்து நீங்க பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பயப்படவும் தேவையில்ல. அப்படி பேட்டர்ன் ஏதாவது சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்தா அவன் நோட்டிபிகேஷன்லயே வந்து மென்ஷன் பண்ணிடுவான். இல்ல உடனடியே ஏதாவது மாத்துறாங்க அப்படின்னாலும் முன்னாடியே ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்து வேற மாதிரி ஏதாவது விடுவான். பட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் இல்லாம அட்மிட் கார்டுல மட்டும் இப்படி மாறி இருக்கிறதுனால கண்டிப்பா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். எப்படி இதை கிராஸ் வெரிஃபை பண்ணாம அப்லோட் பண்ணாங்க அப்படின்றது சுத்தமா வந்து ஐடியாவே இல்லை. அதனால வந்து யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம். ஆல்ரெடி வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் ரொம்ப நெருக்கத்துல வரவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சிஜிஎல் முடிச்ச உடனே வருது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கறதுன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் யாருமே வந்து பேனிக் ஆக வேணாம். ஓகேவா? நல்லா போய் எக்ஸாம் எழுதுங்க. முதல்லன்னு இல்லை, அதாவது ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். அப்போ வந்து கடைசியா வரவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு நான் பொறுமையா இன்னொரு வீடியோல சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்டன் பண்ணுங்க. நீங்க வந்து கம்மியா அட்டன் பண்ணிட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணா மட்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்ல. நம்ம வந்து என்ன பண்ணோம், 130க்கு மேல எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம், எய்ம் பண்ணோம். இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து 25 அவுட் ஆஃப் 25 வந்து எடுக்க பாருங்க. 25 அவுட் ஆஃப் 25 வந்து மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து மிஸ் ஆகும். ஓகேவா? ஒன்று எனக்கு அப்படிதான் வந்து மிஸ் ஆகும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 5 கொஸ்டின் வந்து கிளாஸ் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின் கிளாஸ் டெஸ்ட்ல உங்களுக்கு 1 இல்லைனா 2 கொஸ்டின் வந்து தெரியாம போகலாம். அந்த மாதிரியான டைம்ல தான் மட்டும் உங்களுக்கு 25 கொஸ்டின்ன்றது போட முடியாம போகுமே தவிர மற்ற எல்லா இதுலயுமே வந்து போட்டுலாம். பிகாஸ் மற்ற மற்ற என்ன சொல்றது, ஃபில் இன் தி பிளாங்க்ஸா இருக்கட்டும், எரர் ஸ்பாட்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அவன் கை வைக்கிறது பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்ல தான். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கிளாஸ் டெஸ்ட்லயும் மற்ற அந்த இடியம்ஸ்லயும் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சில பேருக்கு மேபி சினானியம்ஸ் வராம இருக்கலாம். பட் என்னோட கேஸ்ல அதுவும் இல்லாம நான் பரவலா கேட்ட கேஸ்ல வந்து கிளாஸ் டெஸ்ட்ல வேணா நம்மளுக்கு ஆஃப் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து அட்டம்ஸ் கம்மியா இருக்கிற பட்சத்துல, அதாவது 25 போட முடியாத பட்சத்துல, 20 தான் போட்ட அப்படின்ற பட்சத்துல ஜெனரல் அவேர்னஸ் எவ்வளவு முடியுமோ மேக்சிமம் அட்டம்ஸ்ன்றதை கொடுக்க பாருங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியா போட்டுட்டேன், என்ன சார் பண்றதுன்னா எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி விட்டுருங்க, வேற வழி இல்லை. கண்டிப்பா வந்து நீங்க ஒரு தடவை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிங்க. இப்போ இப்போ வந்து நான் அட்டன் கொடுத்துருக்க அட்டம்ப்டை வச்சு நம்மளால வந்து எக்ஸாம் கிளியர் முடியுமா முடியாதா அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அப்படி யோசிச்சு பார்த்துட்டு உங்களால முடியும்னா அதை ஃப்ரீயா விட்டுருங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, முடியாதுன்ற மாதிரி தோணுது, அதாவது பேராசையில தோன்றது, பேராசையில ஒரு ஒரு பயத்துல வந்து தோன்றது வேற. பட் ஆக்சுவலா ஃபேக்டா பாத்தீங்கன்னா ஒரு 125 ஆர் அட்லீஸ்ட் 120யாவது எடுக்கணும். அந்த லெவலுக்கு வந்து நம்மளோட அட்டம்ஸ்ன்றது இருக்கணும். அதுக்கும் ரொம்ப கம்மியாயிடுச்சு, 100க்குள்ளதான் வரும். உங்க அட்டம்ப்டை வந்து எல்லாமே மேக்சிமம் கரெக்டான அட்டம்ப்ட் எரர் இல்லாம போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து 100 மார்க் தான் வருது, இல்லைன்னா 100க்கு கீழே தான் வருதுன்னா அப்படி வேற வழியே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அட்டன் பண்ண முடியுமோ அட்டன் பண்ணுங்க. சரியா? ஸோ இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, தேங்க்யூங்க.